ஹலோ ஹலோ, மலர் இருக்காங்களா? மலர், நீங்க? நான் மலர் ஃப்ரெண்ட் பேசுறேன். நீங்க? மலரோட ஃப்ரெண்டு. ஓ, சாந்தினி, ரைட்? நீங்க பெங்களூர். சார், கோகுல் சாருங்களா? மலர் இல்லைங்களா? நான் மலர் கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் மலர் மலர் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நகையை வயசானவங்க கூட பார்க்காம இப்படி மிருகத்தனமா அடிக்கிறீங்க. ஏய், இது எனக்கு என் பொண்டாட்டிக்குள்ள விவகாரம். இதுல யாரும் தலையிட அதிகாரம் அது தடுக்கிறதுக்கு எங்க எல்லா ரைட்ஸ்லயும் அதிகாரமும் இருக்கு. மாமா, என்ன மாமா ஆச்சு? மாப்பிள என்னைய கொன்னு குழியில இறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளு. ஐயோ மாமா, இப்ப என்ன நடந்தது? மாப்பிள அந்த டெய்லர் பையன் பணம் கட்டான்னு சொல்லி இருக்கிற நகையை பூரா அடகு வச்சு பணம் கொடுக்க போறான். மாப்பிள யாரு விட்டு போனா? யாரு விட்டு போனா? யாரு விட்டு போன முடி? கையோடைய ராப்பா பார்க்காம சம்பாரிச்சு காசு என் காசு. எங்க அம்மா எனக்கு போட்ட நகை. ஏய், என்னடி எதிர்த்தா பேசுற? எதிர்த்து பேசுற? வாஸ்தவம் தாண்டி. உம்மா எங்க அத்தை போட்ட நகை தானே, நான் இல்லைங்கல. நீயே எனக்கு வந்த பின்னால அந்த நகை யாருக்கு? ஏய், உன்கிட்ட உன் நகை நட்ட எப்பவாவது தொழில நட்டம்னோ இல்ல அது இதுக்குன்னு கழட்டி கொடுன்னு கேட்டிருப்பேன். ஒத்த ஒத்த மூக்குத்து கேட்டிருப்பேன். ஏய், மறந்துட்டியாடி? வம்பாடு விட்டு சம்பாரிச்ச காசுடி. ஏய், உம்மா போட்ட நகைங்கிறியே, உம்மா என்ன வெறுமையிலுக்கா கட்டி கொடுத்தாங்க? ஜெகநாதன், இந்த ஜெகநாதனுக்கு சரி என்ன விடு. உம்மா கொடுத்த நகைனா ரோட்ல போடு, வெட்டிய செலவு பண்ணு, யாருக்கு வேணாலும் அள்ளி ஏற. உன்னை ஏன் எதுக்குன்னு கேட்பேன். எதுக்கு என்ன மலர்த்த கொண்டே கொடுத்த? ஏய், எதுக்கு? அவ என் மகங்க. ஏ ராசலிச்சுமி, போடி வெளியே போடி. அம்மா போட்ட நகை கணக்கு பாக்குறியா? அதுவும் இல்லாம எனக்கு பச்சை துரோகம் பண்ண வடிவமாக யார்கிட்ட பேசுற? மனதிட்டு பேசுறியா நீ? ஏய், அவ உனக்கு மகனா? எனக்கு நீ பொண்டாட்டியே இல்ல. போடி வெளியே. மாமா, என்ன மாமா இது? அத்தை ஏதோ இல்ல மாப்பிள, இது ஏதோ கிடையாது. நகையை அறவும் இல்லாம எடுத்துட்டு போய் அடகு வச்சு அவனுக்கு தர அளவுக்கு போயிருக்கானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? வீட்டுல ஒரு கிறுக்கு கத்துவன், கத்துனா கத்திட்டு போகட்டும், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுரும் நினைச்சுக்கிட்டு தானே போயிருக்காவ. அந்த நினைப்பு தானே அவளுக்கு. ஏ, இவ இந்த வீட்டுல இருக்கு போய் தானே இதெல்லாம் நடக்குது. முதல்ல விளைய போய் சொல்லுங்க. ஏய், கிளம்புறியா? கிளம்பு கிளம்பு. போ, உங்க அப்பா தாண்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்பா. என்ன மாமா, விடுங்க, வாங்க வாங்க. அட வாங்க மாமா. இத பாருங்க, இனிமே அத்தை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட நான் பேசுறேன், நீங்க போங்க. மாமா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க போங்க. மாப்பிள, நான் பேசுறேன், போங்க. இதே கடைசி தடவை அவள் சொல்லி வைங்க. வாழ்க்கையில எனக்கு யாரு என்ன பண்ணாலும் நான் அதை மறந்துடுவேன். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணும் வெட்டி பொழி போட்டு போடுவேன். யுகநாதன் கோபத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. சொல்லிவிட்டேன், சொல்லி வைங்க. அத்தை, அப்படி என்ன மாப்பிள்ள தப்பா செஞ்சுட்டேன்? அத்தை, உங்களுக்கு எதை எப்ப பண்ணணும்னு தெரிய வேண்டாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா. சொல்லியிருந்தா எல்லா பணத்தையும் முங்க மோட்டல இருந்தானே. அசோக், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆமா, ஹார்ட் பேஷண்ட். அவர் கோவம் அதிகமாயி பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அத்தை, நீங்க உள்ள போங்க போங்க. அசோக், வேண்டாம் அசோக். நம்ம சண்டையில அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த. நல்லா சட்டமா சொல்ல. எங்க அப்பா காதுல விழட்டும். காதுல விழுந்தா என் மருமையை மாதிரி உண்டா ஆகா ஓகோன்னு வாயை பழப்பாரு. ஏய் மச்சான், நில்லு. எங்க நழுவுற? எங்க அப்பன் ஜோலி தெரியாம நீ ஆடிக்கிட்டு இருக்க. அவர் குணம் உனக்கு இன்னும் தெரியலடி. எங்க அப்பாவுக்கு பிடிச்சு போச்சுன்னா தோல்ல இல்ல நெஞ்சில சுமப்பாரு. சந்தோஷத்தையும் முரட்டுத்தனமா காமிப்பாரு. ஆனா அதே சமயம் நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சது சொல்லிட்டு போனாரே, வெட்டி பொலி போட்டுருவேன்னு. அதாண்டி நடக்கும். இங்க பாரு, நீ பண்ற கோல்மால்னா என்னைக்கா ஒரு நாள் வெளியே வரும். அப்ப இருக்குடி சேதி. புதைக்கிறது நல்லதா எரிக்கிறது நல்லதான்னு நீயே எழுதி வச்சுக்க. பாத்தில்ல, உன்னை நம்பி பெத்த மகன் என்னையே உதறிட்டு போனவர் அவரு. நீ மாட்டின மகனை களிதாண்டி. சொத்துக்கு ஆசைப்பட்டு வீணா உசுரை இழந்துடாத. அடிச்சு கொண்டு புதைச்சு போட்டு தோட்டத்துக்கு உரமா போட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போவாரு. நானும்
அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நல்ல கைய வீசி போட்டு நட மயிலு. கைய வீசி வீசி போட்டு நட. என்ன வலிக்குதா? பரவாயில்ல என்ன. டாக்டர் என்ன சொன்னாரு? வெறும் மருந்து சாப்பிட்டா போதாது, உடற்பயிற்சியை விடாம மும்மரமா செய்யணும். அப்பதான் சீக்கிரமா குணமாகும்னு. நல்ல வேகமா நட. முடியல, மெதுவா போலாம். என்ன மயிலு முடியலன்னு சோர்ந்து போற? நம்ம செட்டியாரோட உறவுக்காரர் இருப்பா, உன்னை விட வயசுல பெரியவர். இப்படிதான் கை கால் விழுந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. கூடவே உறவு சனெல்லாம் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 10 நாள் விடுங்க, நான் தொடர்ந்து உடற்பயிற்சி பண்றேன். நான் வெளியே வரும்போது குச்சி வேண்டாம், என்ன பிடிச்சுக்க ஆள் வேண்டாம், நானே நடந்து வருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான்டா நடந்து வந்து காரியம் ஏறினாரு. நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் செய்வோம். நல்ல 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 கையை வீசி போடு. கைய நல்லா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. திரும்ப உங்க 2 பேரையும் ஒண்ணா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சரி சரி. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, கோயில்ல பிரச்சனை வந்தோடனே நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு என்னைய தான் கூப்பிட்டாங்க. ஓ, நான் முடியாதுட்டேனே. ஏன் இப்படி பண்ணீங்க? கோவில் காரியம் நல்ல விஷயம், சந்தோஷமா போய் வாசிக்க வேண்டியதானே. அது எப்படிண்ணே? உள்ளூர்ல பெரிய கலைஞர் நீங்க, உங்களை மீறி போய் நாங்க வாசிக்க முடியுமா? உங்க மூலமா தான் நாங்க வளர்ந்துருக்கோம், அதுவும் பாரம்பரியமா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே, சொக்கண்ணே வாசிச்ச இடத்துல நான் வந்து வாசிக்க முடியாது. நான் மட்டும் இல்ல, யாரையும் வச்சு பார்க்காதேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சொக்கண்ணே கையில நாதஸ்வரத்தை எடுத்து வாசிச்சா அந்த சிவனே வந்து தாண்டவ மாடுவான்னு சொல்லிட்டேன். அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி. மயிலனே, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். சரி மயில், நம்ம கிளம்பலாமா? இருங்கய்யா, நடந்த விஷயம் என்னன்னு அவருக்கும் தெரியட்டும். மகன் இறந்து போயிட்டான், உங்களை பழிவாங்கன்னு சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போனாரு. உங்களை பழிவாங்க முடிஞ்சா? இப்ப யாருக்கு கைகால இப்படி ஆயி போச்சு? அவருக்கு தானே இப்படி ஆயி போச்சு. என்ன பேசுறீங்க? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. யாருங்க தப்பு பண்ணல? நீங்க பண்ணலையா, நான் பண்ணலையா? சரி, தப்பு நடந்து போச்சு, அது பெருசு இல்ல. ஆனா தப்பு பண்ணவனை மன்னிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய குணம். அப்படி மன்னிக்காம இப்படி குத்தி காட்டுறோம் பாத்தீங்களா, இதுதாங்க தப்பு பண்ணவனை விட கேவலம். ஐயா, நான் அப்படி சொல்லலையே. ஊருக்குள்ள 4 பேர் அப்படித்தான் சொல்றாங்க. சொன்னவங்கள நானும் சும்மா விடல, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆமாங்க ஐயா, சொக்க பத்தி சொன்னாதான் தெரியும். ஆனா மயிலுக்குள்ள சொக்கோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. சொக்க பத்தி தெரிஞ்சு திருந்தி வருவாருன்னு சொன்னேன். இந்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. ஐயா, நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுங்க ஐயா. நான் வாரேன்யா. சரி. அவர் சொன்னதை மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கச்சேரி வாசிக்கணும், அதான் என்னோட ஆசைண்ணே. நல்லதுங்க. அவசரப்பட்டு உன்னை வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சு பேசுறாங்க பத்தியா? இல்லைண்ணே, பேஸ்டண்ணே, பேஸ்ட். அவர் உள்ளத்தை தானே சொல்றாரு. நான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேச்சு கூட கேட்கலன்னா எப்படின்னு? அதுக்காக உடம்பு ஊனத்தை கட்டியாட ஒரு மனுஷன் பேசுவான்? பேஸ்டண்ணே, வேற எப்படி? நானே தான் சொன்னேன்னு, இன்னைக்கும் சொல்றேன். ராகினி கல்யாணத்தப்ப ஊர் பார்க்க எல்லார் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்பேன். என்னங்க காஃபி? வேண்டாம். எங்க எம்எல்ஏ இருக்கிற கோபத்தையே வேண்டாங்கறல. இந்த நேரத்துல நீங்க காபி குடிப்பீங்களே, அதான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க ரோனி எங்க? கோவிலுக்கு போயிருக்கா. ஹலோ, மலர் ஃப்ரெண்ட் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் மலர் கிட்ட கொஞ்சம் பேசணும். மலர் இருக்காங்களா? யாரு? சாந்தினியா? அங்கிள் நீங்களா? நான் மலர் கிட்ட கொஞ்சம் பேசணும். மலர் கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவ செத்து போயிட்டாமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல அங்கிள். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவகிட்ட பேசினேன். இன்னைக்கு கூட நான் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேனே அங்கிள். என்ன அங்கிள் திடீர்னு இந்த மாதிரி சொல்றீங்க? என்னமோ தெரியலமா, திடீர்னு செத்து போயிட்டா. என்ன பண்றது அங்கிள்? சின்ன வயசு, அவளுக்கு இப்படி ஒரு செத்தவளை பத்தி பேசி துக்கத்தை கிளறாதாமா. போன வைக்கிறேன்.
வாங்க மாப்பிள்ள. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. என்ன மாப்பிள்ள, வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு மாமா. ஏன் மாமா? மாப்பிள்ள, அதான் அந்த பாத்திர கடைக்காரன் அந்த ஏலச்சீட்டை என் பேருக்கு மாற்றி விடுங்க சொன்னானா இல்லையா? அவன் வந்து உங்களை பார்த்தானா? ஆமாம் மாமா, வந்து பார்த்தான். ஏன்? இல்லை, நீங்கள் ஏதோ அவனுக்கு 5 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி கொடுத்ததாக. கேட்டாரு, ஏற்பாடு பண்ணேன். மாப்பிள்ள, இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் மாமா? முட்டா பயிலுக மாப்பிள்ள. நீங்கள் நல்லதே பண்ணாலும் தப்பாத்தான் பேசுவாங்க. விசுவாசம் இல்லாத பயிலுக. ஆமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் அந்த ஆளுக்கு பணம் கொடுத்த விஷயமாத்தேன். ஐயோ மாமா, நான் பணம்லாம் கொடுக்கல. அவர் அவசரம் அது இதுன்னு புலம்புனாரு. சரி, பார்க்க பாவமாக இருந்தது, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏற்பாடு பண்ண. அவங்க வட்டி கொடுத்தாங்க. இதில் நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஆள் காமிச்சேன், அவ்வளவுதான். அதான் மாப்பிள்ள பிரச்சனையே. உங்கள் மனசு எனக்கு தெரியாதா என்ன? ஃபைனான்ஸ் விஷயத்தில் நேர்மையாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டீங்க. இப்போ பேச்சு திசை மாறி போச்சு. பேச்சு திசை மாறுதா? மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி விடுங்க மாப்பிள்ள, பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இனிமேல் யார் காசு கடன் கேட்டாலும் நீங்கள் எங்கேயும் சொல்லி விடாதீங்க. மாமா, ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, அது யாரு, என்ன சொன்னாங்க? அவங்க கிடக்குறாங்க வெட்டி போயிலுங்க. இல்லை மாமா, தெரிஞ்சா. மாப்பிள்ள, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. மாப்பிள்ள, சீட்டு காசை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு அந்த காசை இப்படி கடன் கொடுத்து வட்டிக்கு விடுறீங்களாம். ஊரில் அங்கங்கே பேசுகிறாங்க. ஏன் யாரும் பேசாமல் இருக்காங்க? நல்லா வாழ்ந்தத பிடிக்காதவங்களுக்கு. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்ககிட்ட வார்த்தையை கேட்காம கடன் ஏற்பாடு பண்ணது தப்பு தான். ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்கள்? இதுக்குத்தான் நான் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இல்லை மாமா, இனி உங்ககிட்ட சொல்லாம ஒரு துரும்ப கூட கிள்ளி எறிய மாட்டேன் மாமா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மாப்பிள்ள திருப்பி திருப்பி மன்னிச்சுக்கோங்க விடுங்க. போங்க, கையால கழுவிட்டு போய் சாப்பிடுங்க. போங்க மாப்பிள்ள. உனக்கு கொஞ்சம் போடுறேன். கருப்பா மலர் எடுத்து வை. அம்மா, வா. அம்மா. என்னப்பா? மலர் அம்மாவை பாத்தீங்களா? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? ஏன், உன் மாமியார் உன்ட்ட எதுவுமே சொல்லலையா? அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பாத்திர கடையில வச்சு மலர்ட்ட சண்டை போட்டிருக்கீங்க, அவங்க அம்மாட்டையும் சண்டை போட்டிருக்கீங்க. என்னம்மா நடந்துச்சு? என்ன பிரச்சனை? அடி ஆத்தி! அம்மா, ஏமா கத்துறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மெதுவா வா. என்னடா மெதுவா? ஏண்டா, குத்தவாளிய கூண்டுல நிப்பாட்டி விசாரிக்கிற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. என்னது மெதுவா பேச சொல்ற நீ? குடும்பமே அந்த வருஷத்துல ஆக போதுடா. ஏமா, இப்ப என்ன நடந்துச்சு? நான் என்ன கேட்டேன்? ஏன் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்னது கத்தி நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேனா? இவ ஆத்தா சொன்னதுதானே நீ என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்க? என்னம்மா சொல்ற? போச்சுடி, எல்லாமே போச்சு. கேப்பார் பேச்ச கேட்டு கெட்டு முட்டை சாம்பலாக போதுடி நம்ம குடும்பம். இவ ஆத்தா சொன்னா, தெளிவா சொன்னாடி. இருடி, நான் உன் மாண்ட சொல்றேன்னு. அப்ப கூட என் மகன் என் பேச்ச மீற மாட்டேன்னு அவட்ட சொன்னேன். இப்போ அவ பேச்ச கேட்டுட்டு என்ன நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காண்டி. பாத்தியாடி, என்னமோ பாவம்னு சொன்ன மாதிரியே சாதிச்சு போட்டோம்ல. ஏண்டா, நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ டிராமா போடுற மாதிரில இருக்கு. நான் டிராமா ஆட போடுறேன்? அம்மா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அது தப்புதான்டா.